வணக்கம். முதன்மை செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் தங்கள் தரப்பில் 700 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் ஆயுத குழுவினர் 3வது நாளாக இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடர்ந்து வருகின்றனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏராளமான ஹமாஸ் குழுவினரும் உயிரிழந்துள்ளனர். ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து காசாவுக்கு மின்சாரம், எரிபொருள் விநியோகத்தை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் காசா எல்லைப் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். போர் காரணமாக காசா பகுதியிலிருந்து 1.2 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஜபாலியா முகாமில் இருந்த பாலஸ்தீனியர்கள் ராஜஸ்தான், தெலங்கானா, மிசோரம் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 230 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரே கட்டமாக நவம்பர் 17ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 200 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே கட்டமாக நவம்பர் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 119 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட தெலுங்கானா மாநிலத்தில் நவம்பர் 30ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கரில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக 20 தொகுதிகளுக்கு நவம்பர் 7ஆம் தேதியும், மீதமுள்ள 70 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக நவம்பர் 17ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 40 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மிசோரமில் நவம்பர் 7ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக 5 மாநிலங்களுக்குமான வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் 1,77,000 வாக்குப்பதிவு மையங்கள் உள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 1,77,000 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1,276 வாக்குப்பதிவு மையங்கள் மிசோரம் மாநிலத்திலும், 24,109 வாக்குப்பதிவு மையங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்திலும், 64,523 வாக்குப்பதிவு மையங்கள் மத்திய பிரதேச மாநிலத்திலும், 51,756 வாக்குப்பதிவு மையங்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலும், 35,356 வாக்குப்பதிவு மையங்கள் தெலங்கானா மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மொத்தம் உள்ள 1.77 லட்சம் வாக்குப்பதிவு மையங்களில் 8,192 வாக்குப்பதிவு மையங்கள் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்படும் எனவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தான்சானியா அதிபர் சாமியா சலூஹு ஹசான் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். அதோடு வர்த்தகம், முதலீடு, ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம், வேளாண் துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர். முன்னதாக டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் தான்சானியா அதிபர் சாமியா சலூஹு ஹசானுக்கு பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தான்சானியா அதிபரை வரவேற்றனர். பின் அவருக்கு முப்படை வீரர்கள் ராணுவ மரியாதை அளித்தனர். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருடன் தான்சானியா அதிபர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். ராஜ்காட்டிற்கு சென்று தான்சானியா அதிபர் சாமியா சலூஹு ஹசான் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற முடிவில் இந்தியா கூட்டணி கட்சிகள் உறுதியாக இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தபோது ராகுல் காந்தி இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். Congress President today chaired the meeting of the highest body of the Congress Party. And the entire Congress Party has decided that it is going to wholeheartedly not just support the idea of the caste census, but force the BJP to carry out the caste census or then get out of the way
so we can carry out the caste census. Most of the parties in the India Alliance are unanimous that the caste census should be implemented. There might be a few who might have a slightly different position, and that's fine. We are quite flexible. We are not a fascist system. We are quite flexible. If somebody has a slightly different opinion, there's no problem. They can have that opinion. But I am confident that the vast majority of the Indian Alliance is going to support and push the idea of the caste census. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு இந்திய அரசு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பாலஸ்தீனத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான தமது ஆதரவாளர்களுடன் மேடை அமைத்து போராட்டம் நடத்தினார். அப்போது அவர் சிலுவையில் கட்டப்பட்ட நிலையில் போராட்டத்தில் பங்கேற்றார். இது சர்ச்சையான நிலையில் அங்கு சென்ற காவல்துறையினர் வெங்கட சிவராமராஜுவை கீழே இறக்கி கைது செய்து அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்திரபாபு நாயுடு வெளியே வர தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். இதனிடையே சந்திரபாபு கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வெங்கட சிவராமராஜு கைது செய்யப்பட்டார். மேற்கு வங்கத்தின் அடையாளங்களில் ஒன்றான டிராம் சேவையின் 150ஆம் ஆண்டையொட்டி துர்கா பூஜை கொண்டாட்டத்திற்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தா நகரில் டிராம் போக்குவரத்து சேவை 150 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. தற்போதும் கொல்கத்தா நகரில் டிராம் சேவை பயன்பாட்டில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இந்த மாதம் அங்கு பிரசித்தி பெற்ற துர்கா பூஜை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் துர்கா பூஜைக்காக ஒரு டிராம் சேவை அர்ப்பணிக்கப்படுவதாக மேற்கு வங்க போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. இதற்காக டிராம் பெட்டியில் அந்த மாநிலத்தின் பாரம்பரிய அடையாளங்கள் பல வண்ணங்களில் வரையப்பட்டுள்ளன. டிராம் பெட்டியினுள் அழகிய வேலைப்பாடுகளுடன் தயார் செய்யப்பட்டுள்ளன. கொல்கத்தா நகர வீதியில் ஓடும் சிறப்பு டிராம் மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. தொடர்ந்து பூஜை முடியும் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
7 மணி அளவில் சிறுத்தை புலி சுற்றித் திரிந்ததால் அந்த பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் பீதியடைந்தனர். அது மட்டுமின்றி ஹடகேஸ்வரம் பாலதார பஞ்சாதார பகுதியில் பழங்குடியின மக்கள் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். இதற்கு முன்பு இந்த பகுதியில் சிறுத்தை புலிகள் பலமுறை சுற்றித் திரிந்துள்ளன. ஆகவே இந்த பகுதிகளில் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பதோடு இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணியில் வனத்துறையினர் மற்றும் கோயில் அதிகாரிகள் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஏற்கனவே திருமலை பகுதியில் சிறுத்தை நடமாட்டதால் பக்தர்கள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் அங்கு கூண்டு அமைத்து வனத்துறையினர் பிடித்து வருகின்றனர். அதேபோன்று இங்கும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனர். காவிரி நதிநீர் உரிமையை காப்பதில் திமுக அரசு என்றும் எப்போதும் உறுதியாக இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் இவ்வாறு பேசினார். தமிழ்நாட்டு மக்களின் உணவு தேவைக்கான மட்டுமல்ல, மனித உயிர்களின் உயிர் தேவைக்கு அவசியமானது காவிரி நீர். அதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தருவதில் எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்காமல் வாதிட்டு பெற்றுத் தருவோம். ஒன்றிய அரசானது இதில் முறையாக செயல்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும். இதற்கான அனைத்து வித முயற்சிகளையும் திமுக அரசு தயங்காமல் செய்யும் என்று மாமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதே உணர்வுடன் இந்த தீர்மானத்தை இப்பேரவையின் சார்பில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கு அடித்தளமாக விளங்கும் காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட மாண்புமை உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசிற்கு உத்தரவிட ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தில் இதனை இணைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை காவிரியில் திறந்து விடுவதுதான் நியாயமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதிலும் இதை இணைத்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது கூட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இதையும் இணைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காவிரி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுவதாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். இவ்விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கே முழு பொறுப்பு இருப்பதை இபிஎஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி விவகாரம் பற்றியும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துதல் பற்றியும் அடிப்படை புரிதல் இல்லாமல் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பாதுகாக்க வேண்டும். இந்த நோக்கத்தில்தான், இது ஒரே நோக்கத்தில்தான் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்க அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்வதிலிருந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு தான் முழு பொறுப்பும் இருக்கிறது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பேச்சிலேயே ஒப்புக்கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 2023-24 ஆண்டுக்கான துணை மானிய கோரிக்கையினை மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே தாக்கல் செய்துள்ளார்கள். இதன் மீதான விவாதம் நாளை நடைபெறும். நாளை மறுநாள் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்த துணை மானிய கோரிக்கைக்கு பதில் சொல்வதோடு அன்று சட்டமன்றத்தில் ஏதேனும் பில் கொண்டுவரப்படுமானால் அவை நிறைவேற்றப்பட்டு விவாதிக்கப்பட்டு அன்றைய தினமே நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக 9, 10, 11 3 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை மாவட்டத்தில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியது. கடும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. மழை காரணமாக மின்கம்பங்களில் தீப்பொறி பறந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வாகனங்களை இயக்கிச் சென்றனர். இதனால் கோபிச்செட்டிப்பாளையம் நகரம் மட்டுமின்றி
பார்வையாளர்களுக்காக சிங்கம் உலாவிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சிங்கம் உலாவிடத்தில் 7 சிங்கங்கள் உள்ளன. அதில் 3 ஆண் சிங்கம், 4 பெண் சிங்கங்கள் உள்ளன. அதோடு மான்கள் உலாவிட பகுதியில் கடமான், புள்ளிமான், கேளையாடு மான்கள் உள்ளன. பார்வையாளர்கள் சிங்கம் உலாவிடத்திற்கு சென்று பார்க்க வாகனம் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதற்காக பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் சிறியவர்களுக்கு 30 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வண்டலூர் பூங்காவில் சிங்கம் மற்றும் மான் உலாவிடத்தை மீண்டும் பார்வையிடும் வசதியை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது பார்வையாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் ஏஜென்ட்டுகளாக பணியாற்றிய 2 முன்ஜாமீன் கோரிய வழக்கை வரும் வெள்ளிக்கிழமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது. நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களிடம் நிலங்களை அதிக விலைக்கு விற்று மோசடியில் ஈடுபட்டதாக கூறி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பலரை கைது செய்தது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு செல்லம்மாள், நாராயணசாமி, மணிவண்ணன் ஆகியோர் நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் பணிபுரிவதாக கூறி அறிமுகமாகி நிதி நிறுவனத்தில் வட்டி அதிகமாக கிடைக்கும் என கூறி ஆசை வார்த்தை காட்டி 73 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வைத்தனர். முதலீடு செய்த பணத்தை திரும்ப தரக்கோரி கோவில்பட்டியை சேர்ந்த ஜெயசங்கரேஸ்வரன் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் மேலும் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் ஏஜென்ட்டுகளாக பணிபுரிந்த செல்வக்குமார், நாராயணசாமி ஆகியோர் மீது தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் கால அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு விசாரணை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்த எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் சென்னையில் சட்ட ஆலோசனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. கொடுங்கையூரில் சட்ட ஆலோசனை மையத்தை விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திறந்து வைத்தார். மாணவர்களுக்கு உதவித்தொகை, நூலகம், இரவு நேர பாடசாலை தொடக்கம் என ஒரு பக்கமும், நிர்வாகிகள், மகளிர் அணியினருடனான ஆலோசனை என மறுபக்கமும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் செயல்பட்டு வருகின்றனர். விஜயும் அவ்வப்போது இயக்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆலோசனை, சட்ட உதவிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக புசி ஆனந்த் தெரிவித்தார். ஹோசூர் அருகே பட்டாசு கடை வெடிவிபத்து நடந்த பகுதியில் கர்நாடகா மாநில அரசு குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். ஹோசூர் அருகே கர்நாடகா மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 14 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தை கர்நாடகா மாநில முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சித்தராமையா பட்டாசு கடை வெடிவிபத்து வழக்கு விசாரணையை கர்நாடக மாநில அரசு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மாற்றம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவு ஐஜி மதுகர் பவர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்தில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் இந்த விபத்து குறித்த முழு தகவல் அறியும் பணியில் ஈடுபட்டனர். கடையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரிக்க அத்திப்பள்ளி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனின் அடையாறு வீட்டில் 5 நாட்களாக நடைபெற்று வந்த வருமான வரித்துறையினரின் சோதனை முடிவுக்கு வந்தது. ஜெகத் ரட்சகனின் வீடுகள், அலுவலகங்கள் உள்பட அவர் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த 5ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அவரது அடையாறு வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை செய்ததோடு ஏற்கனவே சில ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு 11 மணியளவில் ஜெகத் ரட்சகனின் அடையாறு வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றது. அப்போது பிங்க் நிற பைகளில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. முன்னதாக அடையாறு வீட்டில் வைத்து ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது மருமகன் நாராயணசாமி இளமாறன், மகள் ஸ்ரீனிஷா ஆகியோரிடம் தனித்தனியாக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஜெகத் ரட்சகனின் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் 10 கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் காட்டாத பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. பல இடங்களில் சோதனை நிறைவு பெற்றாலும் மேலும் சில இடங்களில் சோதனை நீடித்து வருகிறது. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சைக்கு பின் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர்.
செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை 7வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படவே அவரை பரிசோதித்த சிறை மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் ஆன அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டார். அரியலூரில் நாட்டு வெடி தயாரிப்பாலை நிகழ்ந்த வெடிவிபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். கீழப்பழுவூர் அருகே வெற்றியூரில் ராஜேந்தர் என்பவருக்கு சொந்தமான நாட்டு வெடி தயாரிப்பாலையில் திடீரென திருவள்ளூர் மாவட்டம் பசியாவரம் பழவேற்காடு இடையிலான மேம்பாலம் கட்டும் பணி மீண்டும் தொய்வடைந்துள்ளதால் 5 கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பழவேற்காட்டின் தெற்கில் அமைந்துள்ள தீவு பகுதி பசியாவரம், இடமணி காலனி, ரஹமத் நகர், சாட்டான்குப்பம் ஆகிய 5 மீனவ கிராமங்கள் பழவேற்காட்டிலிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் கூட இங்குள்ள மக்கள் கல்வி, மருத்துவம், வேலை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு பழவேற்காடு பகுதிக்குத்தான் செல்ல வேண்டும். இதற்காக அவர்கள் இடையே உள்ள ஏரியைத்தான் கடந்து வர வேண்டும். எனவே இப்பகுதி மக்களுக்கு ஏதுவாக பசியாவரம் பழவேற்காடு இடையே 30 ஆண்டுகள் கனவு திட்டமான மேம்பாலம் அமைக்கும் பணி 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆனால் கொரோனா, முழு ஊரடங்கு உள்ளிட்ட காரணங்களால் பாலம் கட்டும் பணி தடைபட்டது. எனினும் மீண்டும் பணிகள் தொடங்கி 95 விழுக்காடுகள் முடிவடைந்த நிலையில் தற்போது வரை இணைப்பு சாலை போடப்படாமல் உள்ளதால் நடப்பாண்டும் பருவமழை காலங்களில் ஆபத்தான முறையில் ஏரியை கடந்து வரும் சூழல் உருவாகுமோ என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது நவம்பர் மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பழவேற்காடு பசியாவரம் உயர்மட்ட மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை ராயகோபுரத்தை முழுமையாக கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என கலை பண்பாட்டு வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னர் எதிர்காலத்தில் மீனாட்சியம்மன் கோயிலின் மற்ற கோபுரங்கள் எல்லாம் கட்டடங்களால் மறைக்கப்படும் என்பதை அப்போதே கணித்திருந்த நிலையில் மிக பிரம்மாண்டமாக ராயகோபுரத்தை கட்டத் தொடங்கியிருக்கிறார். ஆனால் அந்த கோபுரம் அவராலும் அவருக்கு பின் வந்தவர்களாலும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட முடியாமலேயே நின்று போனது. ராயகோபுரத்தை சீரமைக்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 2,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் இதுவரை அதற்கான பணி தொடங்கவில்லை. விரைவில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்கு பணிகள் தொடங்க இருக்கும் நிலையில் குடமுழுக்கு திருப்பணி வேலைகளுடன் ராயகோபுரத்தை முழுமையாக கட்டி எழுப்பும் பணிகளையும் தொடங்கி முடிக்க வேண்டும் என்பதே சிற்பக்கலை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மதுரையோட ஓவரால் அந்த வரலாற்றை அந்த ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுக்கிட்டு ஓவரால் வரலாறெல்லாம் கூட நம்மளால சொல்ல முடியும். அந்த மதுரைக்கு வரவங்க அந்த கோபுரத்தை பார்த்தாலே மதுரையோட ஃபுல் வரலாறு நம்ம அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கொண்டு வரலாம். அது கொண்டு வந்தா மதுரைக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு மணிமகுடமா இருக்கும். 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாற்று சின்னம். நமக்கு எப்படி வரலாற்று சின்னம் கிடைத்ததோ அதை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நமது தொல்லியல் சட்டங்கள். எனவே இதை இருப்பதை அப்படியே பாதுகாத்தால் போதும். திண்டுக்கல் அருகே உள்ளியக்கோட்டை கிராமத்தில் உள்ள சாலைகள் சீரமைக்கப்படாததால் அப்பகுதிவாசிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். உள்ளியக்கோட்டை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கிராமத்தில் உள்ள மாணவ மாணவிகள் இங்கிருந்து 9 கிலோமீட்டர் உள்ள குதிலியம்பாறையில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். உள்ளியக்கோட்டை கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் சாலைகளை மேம்படுத்தும் பணி தொடங்கப்பட்டதாக பலகை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பலகை வைத்து 3 மாதங்களை கடந்தும் தற்போது வரை எந்த பணிகளும் தொடங்காமல் ஜல்லிக்கற்கள் சாலை முழுவதும் போடப்பட்டுள்ளன. இதனால் அங்கு இயக்கப்பட்ட பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளதால் நாள்தோறும் வெகு தொலைவுக்கு நடந்து செல்லும் பள்ளி மாணவர்களின் நிலையை கருதி அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சாலை போடும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என கிராமவாசிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து கூறிய ஊராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள் ஒப்பந்த பணியாளரால் மட்டுமே சாலை போடும் பணி தாமதமாவதாக தெரிவித்தார். மேலும் 1 வாரத்துக்குள் பணிகள் முடிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே யானை தந்தம் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை பிடித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
கடையநல்லூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வடகரை பகுதியில் ஒரு வீட்டில் யானை தந்தம் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு லோக சுந்தரநாதன் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் விரைந்து சென்று ஒரு வீட்டை சோதனை செய்தனர். அங்கே 2 தந்தங்கள் இருந்தது தெரியவந்தது. அந்த வீட்டின் உரிமையாளரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் வடகரை பகுதியைச் சேர்ந்த பீர் முகமது என்பது தெரியவந்தது. அவர் விற்பனையில் ஈடுபட வைத்திருந்த தந்தத்தையும் ஒரு காரையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். யானை தந்தம் இவரிடம் எப்படி வந்தது, இவர் யாருக்கு விற்பனை செய்வதற்கு வைத்திருந்தார் என வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இவர் யார் யாரிடமெல்லாம் தொடர்பில் இருந்தார் என கைபேசியை கைப்பற்றி வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 75 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக அளித்த வழக்கில் நாடகமாடியதாக வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். மன்னார்குடி அருகே நெடுவாக்கோட்டையில் மகாலட்சுமி நகரில் லாவண்யாவை நேரில் அழைத்து விசாரித்து எச்சரிக்கை விடுத்தனர். பின்னர் தனது வீட்டில் மற்றொரு பையில் 73 பவுன் நகைகள் இருந்ததாக கூறி காவல் நிலையத்தில் லாவண்யா ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து தங்க நகை சூழலுக்கு பாதிக்காத வகையில் பேட்டரி கார் சேவை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேட்டரி கார் சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதன்படி பூங்காவை 2 கிலோமீட்டர் வரை சுற்றி பார்க்க நபர் ஒருவருக்கு 30 ரூபாய் வசூலிக்கப்படும் என தோட்டக்கலை இணை இயக்குநர் சிபிலா மேரி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் தொலைவு பயணம் செய்தால் அதற்கு ஏற்றவாறு கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் கைதான 4 காவலர்களை விரைந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்சி முக்கொம்பில் சுற்றுலாவுக்கு சென்ற 17 வயது சிறுமியிடம் காவலர்கள் 4 பேர் குடிபோதையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள அவர்கள் 4 பேரையும் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள விஜயகாந்த், இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்த 4 காவலர்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். திருச்செந்தூரில் கடத்தப்பட்ட குழந்தை சேலம் ஆத்தூரில் மீட்கப்பட்டுள்ளது. கடத்தலில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். கன்னியாகுமரியைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவர் தனது குடும்பத்துடன் கடந்த 5ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்தார். அங்கு அவர்களிடம் அறிமுகமான ஒரு பெண் முத்துராஜின் 1 வயது குழந்தையை கடத்திச் சென்றார். குழந்தையை காணாமல் முத்துராஜும் அவரது மனைவி ரதியும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் அந்த பெண்ணை தீவிரமாக தேடி வந்தனர். சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது 2 சக்கர வாகனத்தில் இளைஞருடன் குழந்தையை அந்த பெண் கொண்டு சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக கோவை ஆலந்துறை காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்டதாக திலகவதி என்ற பெண் மற்றும் அவரது கணவரை கைது செய்தனர். மேலும் கடத்தப்பட்ட குழந்தையை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் காவல்துறையினர் மீட்டனர். இந்நிலையில் கைதான திலகவதி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள தனியார் பள்ளியில் பழங்கால பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் முதல் இப்போது பயன்படுத்தப்படும் நாணயங்கள் வரை அனைத்தும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதோடு பழைய தொலைபேசிகள், கேமராக்கள், இசைக்கருவிகள், போர்க்கருவிகள் உள்ளிட்டவையும் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சிக்கு வந்திருந்த மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த பொருட்களை கண்டுகளித்தனர். அங்கு வந்திருந்த மாணவர்களுக்கு அந்த பொருட்களின் பயன்பாடு குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது. இந்த கால குழந்தைகளுக்கு பழங்கால பொருட்கள் குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லாததால் அவற்றை முழுமையாக அறிந்து கொள்வதற்காக பள்ளி நிர்வாகம் சார்பில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
பழனி முருகன் கோயிலில் 2வது ரோப்கார் திட்ட பணியை மீண்டும் தொடங்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக விளங்கும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இங்கு இயக்கப்படும் ரோப்கார் சேவையை பயன்படுத்தி மலைக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இங்கு ஒரு ரோப்கார் மட்டும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் 2வது ரோப்கார் சேவையை தொடங்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதற்காக பிரான்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 30 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பிரான்ஸ் நிறுவனம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் 2ஆம் ரோப்கார் திட்டத்திற்கு மீண்டும் ஒப்பந்தம் கோரி அதற்கான பணியை தொடங்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளியில் விதிகளை மீறி கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குமணன்சாவடி, கரையாஞ்சாவடி, காட்டுப்பாக்கம் பகுதியில் உள்ள கடைகள், உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். அப்போது சில கடைகளில் குட்கா, பான் மசாலா விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் சில கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதையும் கண்டுபிடித்தனர். அதன்படி கடைகளிலிருந்து சுமார் 10 கிலோ குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் 10 கடைகளுக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்து முதல் முறை பிடிபட்டால் 5,000 ரூபாயும், 2வது முறை 10,000 ரூபாயும், 3வது முறை 25,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றனர். தொடர்ந்து போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்து சென்றனர். மகப்பேறு மருத்துவர்களின் பணியிடங்கள் இரட்டிப்பாக்கப்பட வேண்டும், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணியார் மருத்துவமனை முன்பு கூடிய மருத்துவர்கள் சங்கத்தினர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழகம் முழுவதும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் சுமார் 1000 மகப்பேறு மருத்துவர்கள் மட்டுமே பணிபுரிந்து வரும் நிலையில் மகப்பேறு மருத்துவர்களின் பணியிடங்களை இரட்டிப்பாக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் மகப்பேறு இறப்பு தணிக்கையில் மாநில அளவில் மூத்த மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் உயர்மட்ட குழுவை ஈடுபடுத்த வேண்டும். தற்போது நடைமுறையில் உள்ள 6 விதமான தணிக்கைகளை மாற்றி ஒரு வகை தணிக்கை மட்டுமே நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பாரதியார் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையே நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் நீலகிரி கலை அறிவியல் கல்லூரி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது. 23 கல்லூரிகளைச் சேர்ந்த அணிகளுக்கு இடையே 3 நாட்களாக போட்டிகள் நடைபெற்று வந்தன. இதில் கூடலூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் நீலகிரி கலை அறிவியல் கல்லூரி அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் நீலகிரி கலை அறிவியல் கல்லூரி அணி வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டியில் பங்கேற்ற 2 அணிகளும் மற்ற மண்டலங்களுக்கு இடையே நடைபெறவுள்ள போட்டிக்கு தகுதி பெற்றன. புகார் அளிப்பவர்களை அச்சுறுத்துவது தீவிரமான குற்றச்செயலாகும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யானந்தம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் முசிறி அருகே ஜேசிபி இயந்திரங்களில் இரவு நேரத்தில் தாது மணலை கடத்துவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது பற்றி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறிய அவர், புகார் அளித்த தன்னையும் தனது குடும்பத்தையும் கொலை செய்து விடுவோம் என ஒப்பந்ததாரர்கள் மிரட்டுவதாக அவர் தெரிவித்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் புகார் அளிப்பவர்களை மிரட்டுவது குற்றச்செயலாகும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மணல் கடத்தல் குறித்து பதிலளிக்க திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். மதுரை அருகே மனைவியை கழுத்தறுத்து படுகொலை செய்த கணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். வேப்பம்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி தனது மனைவி செல்வப்பிரியாவிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் செல்வப்பிரியா தனது குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு சென்று அவர்களுடன் வசித்து வந்தார். இதனையடுத்து ஊர் பெரியவர்களின் முன்னிலையில் இருவருக்கும் இடையே சமரசம் செய்யப்பட்டு மீண்டும் சேர்ந்து வாழ்ந்தனர். இந்நிலையில் குழந்தைக்கு மொட்டையடித்து காதுகுத்தும் விழாவிற்கு தமது சகோதரரை அழைக்க வேண்டும் என்று செல்வப்பிரியா கூறியதை அடுத்து இருவருக்கும் மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சின்னசாமி மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சின்னசாமியை கைது செய்து அவரது குடும்பத்தினர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்து செல்வப்பிரியாவின் பெற்றோர் கூறுகையில், பலமுறை காவல்துறையிடம் சின்னசாமி பற்றி புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இக்கொடூரம் நிகழ்ந்திருக்காது எனவும் வேதனை தெரிவித்தனர்.
சுதந்திரம் அடைந்தும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மலை கிராமங்களுக்கு தார் சாலை இல்லாததால் உடனடியாக சாலை அமைத்து தர கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜவாது மலை, புதூர் நாடு, நெல்லிவாசல் நாடு, புங்கம்பட்டு நாடு ஆகிய 3 பஞ்சாயத்துகளில் மொத்தம் 36 குக்கிராமங்கள் உள்ளன. இங்கு ஏறத்தாழ 40,000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசிக்கின்றனர். குறிப்பாக இங்குள்ள புதூர் நாடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட விலாங்குப்பம் கிராமத்தில் 70க்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கின்றனர். இங்கு சாலை வசதி இல்லாமல் மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் நாள்தோறும் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். எனவே விலாங்குப்பம் முதல் நடுக்குப்பம் வரை சாலை வசதி அமைத்து தர மாவட்ட ஆட்சியரிடம் மலை கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ரோடு சுத்தமாக சரியில்லை, கல்லுக்கல்லாக இருக்குது, பாறையாக இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முடியல, நடந்தே போகிறாங்க. புதூர் நாட்டுக்கு நடந்தே போகிறாங்க. 8 கிலோமீட்டர் நடந்தே போகிறாங்க புதூர் நாட்டுக்கு. மாசமாக இருக்கிறவங்க ஜோலி கட்டின்னு தான் தூக்கி போகிறாங்க. ஆம்புலன்ஸ் வரதில்ல, ஒன்றும் இல்லை. சுத்தம் ரோடு சரியில்லை. எங்களுக்கு ரோடு போட்டு தாங்க, அதுதான் கேட்குறோம். தஞ்சை மாவட்டத்தில் ஒக்கநாடு கீழையூரில் உள்ள நீரேற்று இரவை பாசன திட்டத்திற்கு உரிய நிதி ஒதுக்கி முழு செயல்பாட்டிற்கு கொண்டுவர விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆற்று நீர் பாயாத பல பகுதிகள் கண்டறியப்பட்டு தமிழகம் முழுவதும் 22 இடங்களில் இரவை பாசனத்தின் மூலம் சாகுபடி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. அதன்படி தஞ்சை மாவட்டத்தில் ஒக்கநாடு கீழையூர், சின்ன பருத்திக்கொட்டை, அறப்பட்டு ஆகிய பகுதிகளில் இரவை பாசன திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது. நாளடைவில் மின் மோட்டார்கள் பழுதடைந்ததால் மீண்டும் இந்த திட்டத்தை முழு செயல்பாட்டிற்கு கொண்டுவர அக்னி 6 கோட்டத்தின் மூலம் 20 கோடி ரூபாய்க்கு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்ட நிலையில் அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரச்சனையை முதலமைச்சர் ஸ்டாலினின் கவனத்துக்கு கொண்டு சென்று முறையாக நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என ஒக்கநாடு கீழையூர் பாசன விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து அக்னி 6 கோட்டை பொறியாளர் புனிதவதியிடம் கேட்டபோது திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்தார்.